ஸ்ரீ ரேவா காண்டம் 120 அத்தியாயம். கம்புகேஸ்வரரின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இனிமேல் சிறந்த கம்புகேஸ்வர தீர்த்தத்தின் பெருமையை நான் எடுத்துரைக்கிறேன். தனது வலிமையினால் செருக்குற்றிருந்த அசுரனான ஹிரண்யகசிபு எவராலும் கொல்லப்பட முடியாதவன் என்று மூன்று உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டிருந்தான். அவனுக்கு பிரகலாதன் என்ற மிகுந்த ஒளியுடன் திகழும் ஒரு மகன் இருந்தான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளாலும் அவனது இயல்பான பக்தியினாலும் அவன் ஹிரண்யகசிபு அசுரனின் சாம்ராஜ்யத்தில் அரியணையில் நிலை பெற்றிருந்தான். பிரகலாதனின் மகன் விரோச்சனன், விரோச்சனனின் மகன் பலி சக்கரவர்த்தி, பலியின் மகன் பாணன், பாணனின் மகன் சம்பரன், சம்பரனின் வம்சத்தில் கம்பன் என்ற பெயருடைய ஒரு சிறந்த அசுரன் பிறந்தான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மூலம் ஏற்படும் அச்சத்தை அவன் நன்கு உணர்ந்திருந்தான். தானவர்களின் அழிவை ஏற்படுத்தக்கூடியவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர வேறு எவரும் இல்லை என்று அவர் கருதினார். பேரறிவு படைத்த கம்பன் தனது மனைவி, மகன்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாரை விட்டு விலகி மௌன விரதத்தை கடைபிடித்து தவம் இயற்றினார். அவர் தம் கையில் ஒரு ஜப மாலையை ஏந்தி கொண்டார். திருக்கரத்தினில் ஜபமாலையை வைத்து கொண்டார். தண்டு, இடுப்பு கச்சை மற்றும் முடி இறக்கிய தலை போன்ற ஒரு முனிவருக்குரிய அனைத்து அடையாளங்களையும் அவர் கொண்டிருந்தார். அவர் மரப்பட்டைகளையோ அல்லது கலைமான் தோலையோ ஆடையாக அணிந்திருந்தார். அவரது உணவு கீரைகள் மற்றும் வாதுமை கொட்டை கஞ்சியுடன் மட்டுமே வரம்பிடப்பட்டிருந்தது. தினமும் அவர் நர்மதை நதியில் தவறாமல் நீராடி வந்தார். மிகுந்த மன உறுதியுடன் அவர் 10 கோடி ஆண்டுகள் 100 மில்லியன் ஆண்டுகள் மகாதேவரை வழிபட்டார். அப்போது தேவர்களின் தலைவரான மகேஸ்வரனார் அவர் மீது மகிழ்வுற்று இடியின் முழக்கத்தை போன்ற கம்பீரமான குரலில் அந்த தானவனிடம் பின்வருமாறு கூறினார். கம்பு, பாக்கியசாலியே, நான் உன்னிடம் மகிழ்வுற்றேன். மௌனமே அனைத்து விரதங்களிலும் சிறந்தது. அதுவே அனைத்தையும் அடைவதற்கான வழியாகும். தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் கடைபிடிக்க கடினமான இந்த விரதத்தை நீ கடைபிடித்தாய். உனக்கு மங்களம் உண்டாகுக. உன் மனதிற்கு பிடித்தமான ஒரு வரத்தை கேட்பாய். கம்பு கூறினார், தேவாதி தேவனே, தாம் என்னிடம் மகிழ்வுற்றிருந்தால் எனக்கு ஒரு வரம் அருள வேண்டும் என்றால் நான் அழிவற்றவனாகவும் நித்தியமானவனாகவும் நான் இருக்க வேண்டும். நான் விரும்பியவாறு எங்கும் தடையின்றி சஞ்சரிக்கும் சுதந்திரம் எனக்கு வேண்டும். தானவர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே நிகழும் போர்களில் இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்கி ஓட வேண்டிய நிலை ஏற்படலாகாது. கதாயுதத்தை தாங்கிய அந்த பெருமானை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர வேறு எவராலும் எனக்கு அச்சம் ஏற்படக்கூடாது. சங்கரா, போர்க்களத்தில் அந்த பெருமானால் நான் தோற்கடிக்கப்படாமல் இருக்கும் வரத்தை எனக்கு அருள வேண்டும். ஈஸ்வரனார் கூறினார், தானவனே, தாம் என் அருகிலேயே தங்கியிருந்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் உனக்கு எவ்வித அச்சமும் ஏற்படாது. கவலையற்ற மன கலக்கமின்றி இங்கேயே தங்கியிருப்பாய். சங்கம் சக்கரம் ஏந்தியவரும் வேதங்களை தன் கருப்பையில் தாங்கியவரும் தேவாதி தேவருமான அந்த பெருமானுக்கு சமமாக போர்க்களத்தில் என்னாலோ மற்ற தேவர்களாலோ அசுரர்களாலோ நிற்க இயலாது. என் கருத்துப்படி லோகாலோக மலைக்கு அதிபதியான பகவான் ஸ்ரீஹரியின் மீது பகைமை பாராட்டுபவர் எவரும் ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட மகிழ்ச்சியாக இருக்க இயலாது என்பது திண்ணம். எனவே தாம் மிகுந்த பக்தியுடன் அனைத்து உயிரினங்களின் நலனிலும் அக்கறை கொண்டு வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால் தாம் நீண்ட காலம் வாழலாம். இவ்வாறு கூறிய பின்னர் அந்த பெருமான் மறைந்து விட்டார். அந்த தேவர் மறைந்ததும் மிகுந்த அறிவு கூர்மை கொண்ட அந்த தானவன் தீர்த்த கரையில் தேவாதி தேவனும் அமைதி வடிவினரும் எவ்வித நோயும் அற்றவருமான சிவபெருமானை எழுந்தருளச் செய்து பிரதிஷ்டை செய்தான். அந்த தீர்த்தத்தில் மகாதேவனை பிரதிஷ்டை செய்த பின்னர் அவர் விண்ணுலகிற்கு சென்றார். அன்று முதல் குந்தியின் மைந்தனே அந்த தீர்த்தம் கம்பு தீர்த்தம் என்ற பெயரால் சிறப்புற்று விளங்கியது. அது பெரும் பாவங்களை அளிக்கும் புண்ணிய தலமாக அனைத்து உலகங்களிலும் போற்றப்படுகிறது.
சிறந்த மன்னனே, ஒருவன் கம்பு தீர்த்தத்தில் புனித நீராடி சூரிய பகவானை பாஸ்கரனாரை முறைப்படி வழிபட்டு ரிக், யஜுர் மற்றும் சாம வேத மந்திரங்களை கொண்டு அவரை போற்றி துதிக்க வேண்டும். வேதங்களை முழுமையாக கற்று தேர்ந்த அந்தணர்களால் அவரது பெருமைகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அரசே, நான் அவற்றை விவரிக்கும் போது தாம் அவற்றை முழுமையாக செவிமடுப்பீராக. காயத்ரி மந்திரத்தை மட்டுமே அறிந்திருப்பவர் ரிக், யஜுர் மற்றும் சாம வேத மந்திரங்களை அவற்றின் துணை நூல்கள் மற்றும் உட்பிரிவுகளுடன் இணைத்து ஓதுவதால் கிடைக்கும் பலனை பெறுகிறார். அத்தீர்த்தத்தில் பற்றுடன் கூடியோ அல்லது பற்றின்றியோ எவர் தன் உடலை துறக்கிறாரோ அவர் உடனடியாக ருத்ரலோகத்தை அடைகிறார். 120ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.